ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்து எவ்வளவா இருந்தாலும் எப்படி வந்து நம்ம வந்து மாதத்திற்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்திற்கு பட்ஜெட் பிளான் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். நான் குறிப்பிட்ட வருமானம் இருக்கவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வருமானத்துக்கு நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் எங்களுக்கு வருமானம் இருக்குது. இந்த வருமானத்திற்கு எங்களுக்கு பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான பட்ஜெட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சேவிங்ஸோடு தான் இருக்குது. எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறத அதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்ம பட்ஜெட்டை எப்போவுமே பிளான் பண்ணணும். இந்த வருமானம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன விஷயத்த நம்ம வந்து மைண்டில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்காமல் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து முதல்ல கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இந்த 15,000 ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவான வருமானம் தான். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற விலைவாசியில் எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் நம்மளுக்கு வந்து 15,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். அந்த வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, சிக்கனமாக செலவு செய்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். சிக்கனமாக அப்படின்னா நம்ம வந்து கஞ்சத்தனமாக இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய தேவைகளுக்கு என்ன இருக்கோ அதை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும். அதிகமான செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களும் இந்த 15,000 ரூபாய் வருமானம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வரவு அப்படின்னா சேமிப்புக்கு எடுத்து வச்சுட்டு அப்போ தான் செலவுகளை பண்ணணும். இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு வருமானமும் இருந்தாலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தை கண்டிப்பாக இந்த மாதிரி 4 டைப்பாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சேமிப்புக்கு ஒரு 10% வந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்தது தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10% ஒதுக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாரச்செலவுகள் அப்படிங்கிறது 30% ஒதுக்கிடுங்க. அடுத்தது மாத செலவுகள் அப்படிங்கிறதுக்கு 50% ஒதுக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த தினச்செலவுகள், வாரச்செலவுகள், மாத செலவுகள் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கேட்டகரி வைஸ் பண்ணி அந்த டைமில் மட்டும் நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்துக்குள்ளே நம்மளை வந்து செலவுகளை செய்ய முடியும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வருமானம் வந்த உடனே 10% வந்து சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. அப்போ 10% எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ரூபாய் வருமானத்தில் ரூ. 1,500 நம்மளுக்கு வந்து 10% வருது. அப்போது நம்ம வந்து ரூ. 1,500 எடுத்து சேமிப்புக்குன்னு வச்சுட்டு மீதி இருக்கிற ரூ. 13,500 தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டை பிளான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரூ. 1,500 சேமிப்புக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த சேமிப்பை நீங்கள் முதல்ல பண்ணிவிடுங்க. மாத வருமானம் எப்போ கையில் கிடைக்குதோ அந்த வருமானம் உங்கள் கையில் கிடைச்சதுலேருந்து ஒரு வாரத்திற்குள்ளே, அதாவது ஒரு 7 டேஸ்க்குள்ளே அந்த ரூ. 1,500 சேமிப்பு அப்படிங்கிறது எது எதுலலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோட இடையில வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த சேமிப்புகளை தொடர்ந்து பண்ணுங்கள். அதை முதல்ல பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செலவுகளுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தினச்செலவுகள். இப்போ தினச்செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கீரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சு நம்மளால் பயன்படுத்த முடியாது. அப்போ தெருவில் வந்து வாழைத்தண்டு விற்கிறாங்க, அல்லது கீரை விற்கிறாங்க, வாழைப்பூ விற்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்களை வாங்குறதுக்கு நம்ம வந்து முதல்ல தினச்செலவுகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு
அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து பிஸ்கெட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். பட் வந்து நம்ம கடைக்கு போகும்போது ஏதோ ஒன்று நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு. அந்த தினச்செலவுகளுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ எடுத்து வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 1000 எடுத்து வச்சுருங்க. இந்த ரூ. 1000 எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்குன்னு எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பாக்ஸ். இது வந்து ஒரு வாட்ச் வாங்குன பாக்ஸு. அந்த பாக்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால, இப்ப வந்து நான் தினச்செலவுகளுக்காக இத வச்சிருக்கேன். இப்ப இந்த தினச்செலவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்ட வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்ட எடுத்து நான் வந்து இதில போட்டு வச்சுருவேன். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து தினமும் செலவாகுமா அப்படின்னா, கண்டிப்பா தினமும் செலவாகாது. நம்ம வந்து எ எதெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறோமோ, அதற்கான பணம் வந்து இதில ஒதுக்கி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதிலேருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரூ. 20 எடுத்து கீரை வாங்குறோம் அப்படின்னா, அத வந்து எடுத்துருவோம். அதே வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து டக்குன்னு குடுத்துறலாம். அதுவும் இல்லாம நம்ம வந்து பணத்த தேட வேண்டியது இருக்காது. இந்த மாரி ஒரு செப்பரேட் பாக்ஸ்ல வந்து அதே மாரி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1 ரூ. 2 எல்லாமே வந்து நான் வந்து போட்டு வச்சிருப்பேன். இதையுமே வந்து நம்மளுக்கு ஒரு ரூ. 5 தேவைப்படுது, ரூ. 2 தேவைப்படுதுன்னா, இதிலேருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, தினச்செலவுகளுக்கு அப்படின்னுங்கிற பணத்த வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு பர்ஸ்லயோ கண்டிப்பா போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு செலவு பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிச்சம் வரும். அத வந்து சேமிக்கவும் நம்மளால முடியும். அதனால இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து வாரச் செலவுகள். இப்போ வாரச் செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னலாம் வாரச் செலவுகள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு அப்படிங்கிறது நம்ம வந்து காய்கறிகள் வாரம் வாரம் வாங்குவோம். கண்டிப்பா காய்கறிகள் அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் வாங்குற மாரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம நம்ம வந்து மார்க்கெட் போயிட்டு எந்த காய்கறிகள்லாம் அந்த வாரத்தில சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குதோ, அத வந்து கொஞ்சம் கூடுதலா நம்ம வாங்கிக்கலாம். இதில வந்து நான் வந்து ரூ. 350 போட்டிருக்கேன். அப்போ 4 வாரத்துக்கும் நம்மளுக்கு வந்து ரூ. 350 போட்டோம்னா, 1400 வருது. அடுத்தது என்பி அப்படிங்கிறது இப்ப எல்லாமே தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆயிடுச்சு. குழந்தைங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அத சாப்பிட்டு பழகிட்டாங்க. அப்போ வந்து சண்டேனா கண்டிப்பா நம்ம வீட்ல என்பி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. அதுவும் ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து 4 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 400 அப்படின்னு போட்டிங்கன்னா, ரூ. 1600. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸு. இப்போ வந்து வெயில் காலம் வந்துருச்சு. அதனால இதுவரைக்கும் நீங்க ஃப்ரூட்ஸ்க்கு செலவு பண்ணல அப்படின்னாலுமே, கண்டிப்பா இப்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தர்பூசணியா இருக்கலாம், அல்லது ஆரஞ்சு பழமா இருக்கலாம், சாத்துக்குடியா இருக்கலாம். இந்த மாதிரி அன்னாசி பழம். இந்த மாரி எதெல்லாம் வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குதோ, அந்த பழங்கள கண்டிப்பா வாங்கி குடுங்க. இதில வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 250 வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வாங்க முடியும். நாங்க வந்து ரூ. 250 தான் வாரம் வாரம் வாங்கிட்டுருக்கோம். அதில வந்து ஒரு ₹1000 வந்து நம்ம வந்து ஒதுக்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸு. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 4 வாரத்துக்கும் அதே மாரி ரூ. 250 ஒரு ரூ. 1000. இப்போ வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா, வார செலவுகள் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அ பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 வந்து பிளான் பண்ணிக்கலாம். பட் நீங்க நினைக்கலாம் 5000 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படின்னு. பட் இதில வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ கண்டிப்பா வீக்லி செலவுகள்லேருந்து ஒரு ரூ. 1000 சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளான் பண்ணலாம். கண்டிப்பா அத வந்து சேமிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும். எதுலலாம் சேமிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுலலாம் கண்டிப்பா நீங்க சேமிக்க ஆரம்பிங்க. இந்த வார செலவுகளுக்கான பணத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கவர வந்து நெறைய காமிக்கிற மாரி உங்களுக்கு தோணும். பட் வந்து பார்க்குற புது சப்ஸ்கிரைபருக்கு அது தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக, இப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயே பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருப்பேன். அதில பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான பணத்த வந்து நான் போட்டு வச்சுட்டு, ஒவ்வொரு வாரமும் செலவுக்கான பணத்த எடுத்துட்டு போயிட்டு, மீதத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதிலேயே போட்டு வச்சுருவோம். இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது பர்ஸ்ல கூட நீங்க போட்டு வச்சு செலவு பண்ணலாம். அடுத்தது மாத செலவுகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது மாதச் செலவுகள். இந்த மாதச் செலவுகள்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே நம்ம வந்து வாடகை வீட்ல அதிகமா இருப்போம். அப்படி இருக்கிறனால வாடகைக்குன்னு ஒரு அமௌண்ட்ட வந்து ஒதுக்குவோம். பட் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா, வாடகைக்கும், பெட்ரோலுக்கு மட்டும் பணம் வந்து ஒதுக்க வேண்டாம். மீதிக்கு மட்டும் எனக்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால வாடகைக்கு வந்து நான் வந்து பணம் வந்து ஒதுக்கல. பட் வந்து உங்களுக்கு வாடகை வீட்ல இருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களால எவ்வளவு நீங்க வாடகை குடுத்துட்டுருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மளிகைக்கு ரூ. 2500 போட்டிருக்கேன். ஆனா ரூ. 2500 விலைவாசியில இப்ப அரிசி வந்து கால் மூட்டையே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1800லேருந்து ரூ. 2000 வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ரூ. 2500 எப்படி போதுமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ரேஷன் திங்ஸ வந்து அதிகமா நீங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, ரூ. 2500 போதுமானதா இருக்கும். அடுத்தது வந்து பாலுக்கு 30 நாளைக்கு 1/2 லிட்டர் போட்டோம் அப்படின்னா, சாரி 1 லிட்டர் போட்டோம்னா ரூ. 1500.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேபிள் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கும். அதுக்கு ஒரு ரூ. 250. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 1 மாதத்துக்கு 600 2 மாதத்துக்கு ரூ. 600. நீங்க இந்த கேஸுக்கு மட்டும் பணம் எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி கேஷ் புக் இருக்கு இல்லைங்களா? இந்த புக்குக்குள்ளேயே வச்சுருங்க. இந்த புக்குக்குள்ளேயே வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு செலவாகாம இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து கேஸுக்கு வந்து 600, 600 நம்ம போட்டோம் இல்லைங்களா? அப்போ 1200ங்களா? 1200ல இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 900 தான் வந்துச்சு. அப்போ மீதம் இருக்கிற ரூ. 300 இருக்கு இல்லைங்களா? இந்த ரூ. 300 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுலயே வந்து நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா, இது வந்து என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, அடுத்த மாசத்துக்கு கொண்டு போக மாட்டோம். இந்த மாதத்திலேயே இந்த பணத்த எடுத்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நாங்க வந்து உண்டியல்ல மணி சேவிங் சேலஞ்ச் பண்றோம் இல்லைங்களா? இந்த உண்டியல்ல நாங்க வந்து போட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட் ரூ. 10 வந்தாலும் சரி, அதில வந்து ரூ. 20 வந்தாலும் சரி, என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட வந்து நாங்க வந்து இதில வந்து அப்பப்போ வந்து மீதமாகறத இதில சேவ் பண்ணிடுவோம். ஏன்னா, இல்ல அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது செலவுகளுக்கு அத எடுத்துருவோமோ அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, அப்பவே வந்து இந்த மாரி சேவிங்ஸ்ல சேர்த்துருவோம். நீங்களுமே இந்த மாதிரி உங்களுக்கு எது எதுலலாம் பணம் வந்து மீதம் கிடைக்குதோ, அத வந்து இந்த மாரி ஒரு பாக்ஸ் வச்சு சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பா நெறைய பணம் வந்து நம்மளால சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈபி. ஈபி பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்திற்கு ரூ. 250. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ வந்து ரூ. 500 கிடைக்கும். ரூ. 500க்குள்ள நம்ம வந்து ஈபி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருந்தா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொபைலு. எல்லார் வீட்லயும் இப்போ வந்து 2 பேருமே நம்ம நெட்டோட மொபைல் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பா 200, 200 ரூ. 400 நம்மளுக்கு வந்து மாதம் தேவைப்படும். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணா போயிடுச்சு. அதனால மாசம் மாசம் ஒரு ரூ. 500 நம்ம அதுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படும்போது அத வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, 2 மாதத்துக்கு ஒரு முறையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபெஸ்டிவல் வருது. அதனால ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ட பிளான் பண்ணி, அந்த பணத்த ஒரு பர்ஸ்ல வந்து நீங்க சேமிக்க ஆரம்பிங்க. எப்பப்பலாம் ஃபெஸ்டிவல் வருதோ, அப்ப அத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது இல்லாம எமர்ஜென்சி அப்படிங்கிறது நல்லது, கெட்டது அந்த மாதிரி எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதுக்கு வந்து ஒரு ரூ. 500. இப்ப இந்த கேட்டகரியெல்லாம் நான் பிரிச்சிருக்கிற கேட்டகரிலாம் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது செலவு இருக்கு அப்படின்னா, அதற்கான ஒரு ரூ. 500. இப்போ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரூ. 7,500 வந்துருச்சு. ரூ. 7,500லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பிளான் பண்ணி, இதிலேருந்து நம்மளால எங்கெல்லாம் மிச்சப்படுத்த முடியுமோ, அங்கெல்லாம் மிச்சப்படுத்தி ஒரு ரூ. 1000லேருந்து ஒரு ரூ. 1,500 கண்டிப்பா நம்மளால சேமிக்க முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் பிளான் கேட்ட சப்ஸ்கிரைபர் இதில வந்து உங்களால எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1,500 நம்ம சேவிங்க்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா? அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒண்ணு ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் பெண் குழந்தை இருக்காங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாரி பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஏன்னா இது 2க்கும் பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி குடுக்குறாங்க. அதனால இது 2 அக்கவுண்ட்டும் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிலயும் கண்டிப்பா ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் நகை சீட்டு வந்து கண்டிப்பா போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நகையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகரிக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களோட ம் எந்த அளவுக்கு தங்கத்த சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ டோட்டல் பார்த்துரலாம். சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,500 டெய்லி செலவுக்கு ரூ. 1000 வீக்லி செலவுக்கு ரூ. 5,000 மந்த்லி செலவுக்கு ரூ. 7,500 நம்மளுக்கு வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 சேர்ந்துருச்சு. சாரி ரூ. 15,000 நம்ம வந்து பட்ஜெட்ட பிளான் பண்ணி முடிச்சுட்டோம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பட்ஜெட்ட பிளான் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கடன் அப்படிங்கிறதுக்குள்ள போமாட்டீங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா நெறைய பணத்த சேமிப் பண்ணவும் முடியும். அ செலவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா, டென்ஷன் இல்லாம நம்மளால செய்ய முடியும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அ இந்த மாதிரி ஆல்ரெடி யாரெல்லாம் பட்ஜெட் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.